வெளியெல்லாம் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி தகவல்கள் போய்கிட்டு இருக்கு. சொல்லுங்களேன் என்னென்ன தகவல் ஓடுதுன்னு. இல்லை வெளியே மார்க்கெட்டில் ஓடுற தகவல், மார்க்கெட்டில் இருக்கிற தகவல் சொல்லுங்களேன். மார்க்கெட்டில் அவங்கவுங்க என்ன திமுக கூட்டணி உடையணும்னு ஏடிஎம்கே விரும்புது, பிஜேபி விரும்புது. நீங்க என்ன மார்க்கெட்ல வேற அடிஷனலா என்ன விருப்பங்கள்லாம் இருக்கு? என்ன ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அரசியல் ஆய்வாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சமூக வலைத்தளங்கள் இளையதளங்கள்ல அவங்க பேசுறது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன், சீமான், விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வியை போடுறது. பிஜேபி விட்டாங்க, பிஜேபி அவங்க விட்டாங்க, பிஜேபி சொல்லல, பிஎம்கே சொல்லல. அதை பத்தி அவங்க இப்ப இந்த கோணத்துல இதுதான், இது சேர்ந்ததுன்னா இது மேஜர் ஃபோர்ஸ் ஆயிடும், அது திமுகவுக்கு பலகீனமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்றேன். நான் என்னுடைய கருத்து இல்ல, இருக்கு அப்படி இருக்கு. இதுல இவர் வந்து புத்திசாலித்தனமா நம்ம இந்த பக்கம் இருக்கலாமா அந்த பக்கம் இருக்கலாமா, நான் ஏடிஎம்கேக்கு போயிட்டா என்ன பண்றது, நான் ஏடிஎம்கேக்கும் போக தயாரா இருக்கேங்கிறத திருமாவளவன் அவர்கள் வெளிப்படுத்துறாரு. அரசியல் ஸ்டண்டு. ஏன்னா ராமதாஸ் செய்யற அதே ஃபார்முலா தான். ராமதாஸ் அந்த காலத்துல செய்வார் இல்லையா, ஒரு பக்கம் ஒரு வருஷம் இந்த பக்கம், ஒரு வருஷம் அந்த பக்கம், இப்படி எல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் எடுக்கிறாரு. அதான் அவருடைய அரசியல் நிலை. விசிகே அப்படி இல்லையே. திருமாவளவன் இதுக்கு முன்னாடி வந்து விசிகே மது ஒழிப்பு மாநாட்டுக்கு, இப்போ மது ஒழிப்பு மாநாடு நெக் ஆஃப் மூமெண்ட்ல மது ஒழிப்பு மாநாடு அது காலமா நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி மது ஒழிப்பு உடனே இது போடணும், அவரு கூட்டணியில் இருக்காரு நினைச்சா உடனே முதலமைச்சர்கிட்ட பேச முடியும். நீங்கள் மதுக்கடையை நிறுத்தலைனாக்கா நான் கூட்டணியிலேருந்து விலகிடுவேன் அப்படின்னு சொல்லலாம், நிறுத்துங்கன்னு சொல்லலாம். ஒரு வாரம் டைம் கொடுங்க, 1 மாதம் டைம் எடுத்துக்கங்க, நிறுத்துங்க, நாங்கள் அதை சிவியராக போராட போகிறோம்னு சொல்லலாம். உடனே அதுக்கு முடிவு கிடைக்குமே. அதை விட்டுட்டு அவர் அந்த பக்கம் இந்த பக்கத்தில் இது மது ஒழிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தால் மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்கும்னு அவர் நினைக்கிறார். கூட்டணி அரசாங்கம் தன்னுடைய கூட்டணி கட்சி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கு, நிறைய கணக்குகள் இருக்கு. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு ஆதரவு கிடைக்குன்னா தமிழறிவு மணியன் தான் சிஎம் இருந்திருக்கணும். இல்ல தமிழறிவு மணியன் அவர் ரொம்ப நாளா மது ஒழிப்பு பேசிட்டு இருக்காரு. மது ஒழிப்பு போராட்டத்தில் அவர் ரொம்ப நாளா பார்த்து எல்லாரும் நான் கூட அதுக்கு போராட்டம் நடத்தியிருக்கேன். 98 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற வாசல்ல பெரிய கூட்டம் நடத்தியிருக்கேன். மது ஒழிக்கணும்னு சொல்லி அதெல்லாம் நிறைய பேர் நடத்தியிருக்காங்க. தகவல் நீங்க சொல்றீங்க சார். இப்போ இருக்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப இதுல நீங்க சென்சிட்டிவா நீங்க பார்க்கணும். கூட்டணியில பிரதான கூட்டணி முதல்வர் அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார், இவரும் முதல்வருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். அரசியல் ரீதியா முதல்வர் யாருக்கு முக்கியத்துவம் தரல? ராகுல் எல்லாருக்கும் கொடுக்கிறார், எல்லாருக்கும் கொடுக்கல. சீதாராம் யெச்சூரிக்கும் பாலகிருஷ்ணனுக்கு முக்கியத்துவம் தரலையா? எல்லாருக்கும் கொடுக்க நான் மறுக்கல, நான் அது மறுக்கிறதாக சொல்ல கொடுக்கிறான்னு தான் நான் சொல்றேன். கொடுக்கிறாரு. அதே சமயத்துல அந்த அரசு மதுக்கடையை நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்க அந்த கட்சியில அந்த ஆட்சியில நீங்க கூட்டணியில இருக்கீங்க. மது ஒழிப்பு மாநாடு நான் நடத்த போறேன்னு சொல்லி பேசி எல்லாரும் மார்க்கெட் நியூஸை சொல்லுங்க சார், அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. இல்ல அதுதான் இதெல்லாம் போயிட்டு இருக்கு சார். இதெல்லாம் இதுதான் நடக்க போகுதுன்னு நான் சொல்லல, மார்க்கெட்ல நான் அசஸ் பண்ணதை நான் சொல்றேன். இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவரு இந்த மாதிரி சூழல்ல இவரு நான் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவேங்கிறாரு. அப்புறம் 2 பேரும் போய் போடுறாங்க, துண்டு போடுறாங்க, பார்க்குறாங்க, பேசுறாங்க. முதலமைச்சரும் அவர் நல்லா தான் பேசிக்கிறாரு. வெளியே வரும்போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு, சனஞ்சனமாக குறைப்போன்னாரு. இப்படி எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. இது என்ன, இதனுடைய நெட் ரிசல்ட் என்னன்னா, நெட் ரிசல்ட் வந்து நான் மக்களை ஈர்க்கிறதுக்காக நானும் மது விலக்குக்காக போராடுறேன், நான் எனக்கு கிடைச்சா நான் ஆட்சிக்கு வந்தேன்னா மது விலக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி மக்கள் ஆதரவு பெறதுக்காக திருமாவளவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு சைடில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவரும் என் கூட நல்ல டேர்ம்ஸில் இருக்காரு, நான் அவர் எப்போ நான் நினைச்சா அதுக்கு கூட நான் போக முடியுங்கிறத இன்டைரக்டா உணர்த்துறாரு. ஆனால் போக மாட்டார். இது உணர்த்துறது தான், ஒன்லி ஃபோக்கஸ் தான். போக மாட்டாரு, போக்கு காட்டுறாரு. திமுகவில் அவருக்கு செல்வாக்கு அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்கா. அதை அவர் உருவாக்குறார். இதுதான் என்னுடைய கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.